ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், அதாவது இது ஒரு அரசியல் செய்தி தான். ஆனால் அதையும் தாண்டி உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுடன் இது அலசுனா கொஞ்சம் மக்களுக்கு நிறைய தரவுகள் கிடைக்குங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் பிஜேபிக்கு எதிராக பேசுறது, ஆதரவு, திமுக அதெல்லாம் விடுங்க. அதை தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம கொங்கு மண்டலம். அதுவும் கோயம்புத்தூர்காரர். நீங்கள் கோயம்புத்தூர்காரனா கோயம்புத்தூரில் அதிகம் ஒர்க் பண்ணவர். நீங்கள் பிறந்த ஒரு மதுரையாக இருந்தாலும் ஒர்க் பண்ண இடம் கோயம்புத்தூர் தான். அது சார்ந்த ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ ஹெச் ராஜா என்னையை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டீங்க, அண்ணாமலை இந்த மாதிரி கோவையில் சில தொழில் அதிபர்கள், ஏதோ நாயுடு குழும தலைவர்கள்னு சொல்கிறார். அவர் போட்டிருக்க வார்த்தை தான். கேஜி குழுமம், கேஜி காம்ப்ளெக்ஸ் தேட்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்புறம் பன்னாரி அம்மன் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு இது போடுறாரு. அப்புறம் குமரகுரு காலேஜ், அப்புறம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை ஏதோ கம்பெனி நிறுவனம்னு சில நிறுவனங்களை சொல்லி இவர்கள் எல்லோரும் இந்த நிறுவனங்களுடன் தப்பான முறையில் பணம் பறிச்சிருக்கிறாங்க, பணம் வாங்கியிருக்காங்க, ரொம்ப மோசமான கையாடல் நடந்திருக்குன்னு அண்ணாமலை மீது கம்ப்ளைண்ட் செய்து மேலிடத்துக்கு டெல்லிக்கு கம்ப்ளைண்ட் செய்து ஒரு கடிதம் வந்ததா லீக் ஆயிருக்கு. ஹெச் ராஜா அதை மறுத்துட்டார். அதை சொன்ன ஹெச் ராஜா இது என்னது இல்லை, திட்டமிட்டு நான் அப்படி ஒன்று எழுதவே இல்லை, என் மீது களங்கம் பறிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டார். இப்போ அது இங்கே விவகாரம் இல்லை. அவர் இது சொன்னார் சொல்லங்கிறது இல்லை, அவர் சொல்லேன்ட்டார், விட்டுருவோம். இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்லேன்ட்டாருன்னா எப்படி விட்டுருவீங்க? இல்லை, அவர் அதை சொல்லலை. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அவர் பேரை போட்டு தானே சொல்லியிருக்காங்க. அவர் பேரை போட்டு சொல்ல அவர் மறுத்திருக்காருல்ல. அதான் மறுத்திருக்காரு. அது கூட அட்மீனா கூட இருக்கலாம்ல. மறுத்தது கூட இவர் தான் மறுத்தாரான்னு எப்படி நம்புறீங்க? மறுத்தது அட்மீனா இருக்கலாங்கிறீங்களா? ஆமா, இருந்ததுன்னா இல்லை அவரை மறுத்தாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? பேரை போட்டு ஒன்று உலாவுது, அவர் இல்லைன்னு சொல்லி ஒன்று உலாவுது. இதுல எது உண்மைன்றது ரெண்டுமே உண்மையான்னு தெரியல நமக்கு. ஆனால் ரெண்டுமே சமூக வலைதளத்துல நம்ம எடுத்தது தான் செய்தி. ஆமா, ரெண்டுமே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, கோவையில் இத்தனை குழுமங்களுடன் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலை போன்றவர்கள் நெருக்கமாக இருக்காங்களா? அது உண்மையா? என்னைக்கு அண்ணாமலை போய் கோயம்புத்தூரில் காலை வச்சாப்லையோ, ஏன்னா கோயம்புத்தூர் எப்படி அப்படின்னா கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. இப்போ வானதிக்கு அண்ணாமலைக்கு என்ன முட்டுதுன்னா, ரெண்டு பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. ஆனால் கோயம்புத்தூரில் 25-30 வருஷமாக மத கலவரத்தை அடிப்படையில் கட்சியை வளர்த்து வச்சா, எங்கேயோ கடந்த அண்ணாமலை அங்கே நம்ம இடத்த பிடிச்சிட்டாப்லையே அப்படின்ற ஒரு கடுப்பில் கோயம்புத்தூர்காரங்க இருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்லாம் விலகினது அண்ணாமலைக்கு எதிராக. கோவை பாஜக பொறுத்தளவுக்கு நாங்கள் கலவரம் இந்த இதை சந்தித்து இது பண்ணி 25 வருஷமாக கட்சியை வச்சுருந்தா எவனோ ஒருத்தன் இங்கே ஜெயிச்சிட முடியுமா அப்படின்றது தான் அண்ணாமலையை தோக்கடிச்சாங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணியும் அண்ணாமலை காலி. வானதி அங்கேயே பாலிடிக்ஸ் செய்யறதுனால வானதி இருக்காப்புல. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் அண்ணாமலை என்னென்னா நோகாமல் நோன்பு கொண்டாடுறதுன்னு வாங்கி புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி என்னென்னா அண்ணாமலை ஏற்கனவே அங்கே இந்த மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய மக்களை ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆட்டையை போடுறதுக்கு மாநில தலைவர், நீ தஞ்சாவூரில் போய் நிற்க வேண்டியதானே, திண்டுக்கல்லில் நிற்கலாம், மச்சானுக்கு செங்கச்சூளை வச்சிருக்க இடத்துல கரூரில் நிற்கலாம், இல்லை சொந்த ஊரில் நிற்கலாம், திருநெல்வேலி, அதான் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் நீங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அங்கே போய் நிற்க வேண்டியதானே, எதுக்கு கோயம்புத்தூருக்கு போகிற அப்படின்னா? கோயம்புத்தூர் பணம் கொளிக்கக்கூடிய ஒரு ஊர். எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரு பெரிய வசூலை போட்டுடலாம் கோயம்புத்தூர் பொறுத்து. அவர் கொங்கு மண்ணை சேர்ந்தவர்ல சொல்றாரு. கொங்கு மண்ணுன்னா எங்கே? அதான் ஒரே மண் இல்லாமல் அப்புறம் அங்கே இருக்க மண். கலைஞர் ஒரு டைம் கேட்டார். நான் இப்போ கலைஞர் ஒரு டைம் நான் இப்போ வேலூரில் காட்பாடியில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது. எங்கே பார்த்தாலும் மண்ணின் மைந்தர்னு வாங்க. யார்? துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அது முதல்ல அந்த மண்ணின் மைந்தர் கான்செப்ட் கொண்டு வந்தது துரைமுருகன் தான். காட்பாடி அந்த பக்கம் போனீங்கன்னா எப்போவுமே ஒரு போஸ்ட் விட்டுருக்கு, மண்ணின் மைந்தர் துரைமுருகன் அவர் இல்லையா அப்படின்னு. அப்புறம் கலைஞர் அந்த கவர்மெண்ட் கூட்டத்திலே பேசினார். என்னையா வர்ற வழியில் பூரா மண்ணின் மைந்தன் நீ மண்ணின் மைந்தன், நாங்களாம் மண்ணாங்கட்டி மைந்தனா போயாமல் இந்த மாதிரி நக்கல் பண்ணார். அப்போ மண்ணின் மைந்தன்னா இப்போ எல்லாரும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா தான் மண்ணின் மைந்தன், நீ என்ன பெரிய மண்ணின் மைந்தன் அடிச்சுக்கிறேன்னு கலைஞர் நக்கலாக பேசுவார்ல, அந்த மாதிரி பேசினார் நம்ம அங்கே இருந்த டைமில். இப்போ அந்த மாதிரி நீ என்ன கொங்கு மண்ணுன்றது தனியாக இருக்கா? அது எங்கேருந்து இருக்குது? எந்த இடத்துலேருந்து எந்த வரையும் கொங்கு மண்ணுன்னு இருக்குது? சரி, கொங்கு மண் எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. இப்போ தருமபுரியில் கொங்கு மண்ணு தானே அங்கே போய் நில்லு. தருமபுரிக்கு சேலமும் கொங்கு மண்ணு தானே. ஆமாம், சேலம் தான். ஈரோட்டில் கொங்கு மண்ணில் போய் நில்லு. கிருஷ்ணகிரி அந்த இது வரையும். அது கோயம்புத்தூரில் இருக்க வந்தால் இழிச்சுவாயனா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இங்கே நிறையா காசு ஆட்டையை போடலாம். ரெண்டாவது இன்னொன்று கேஜி குழுமத்தை பற்றி எழுதியிருக்காங்க. கேஜி குழுமம் எப்படி அப்படின்னா அப்பாட்டக்கருக்கெல்லாம் அப்பாட்டக்கிறவங்க
புரியுதா உங்களுக்கு? தேட்டர் அவங்க தானே, தானம் ராகம் பல்லவி. அதுதான் கேஜி பாலகிருஷ்ணனோடது. அது கேஜி பக்தவச்சலம் தான் அவங்க அண்ணன் தம்பி வந்து அவர் வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் வச்சு. அவங்க கட்சி ரீதியா ஏடிஎம்கேவா அவங்க? இல்லை, கட்சியில் அவங்க இருக்க மாட்டாங்க, பியூர் பிஸ்னஸ் தான், கட்சி கிடையாது. கட்சி எந்த கட்சி சார்பில் அவங்க வந்து எப்படின்னா கேஜி பக்தவச்சலம்லாம் அவரெல்லாம் வந்து தெய்வ பிறவி மாதிரி. நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போயே வயசான ஒரு 80 வயசில் ஒருத்தர் சிகப்பா கையை வேகமாக வீசி வீசி நடங்க, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கு அப்படி கை ஆடணும், கால் ஆடணும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே சாகும்போது வரைக்கும் வராது, அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வருமானு கேட்பீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் அவரை பற்றி ரீல்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு. இன்றைக்கே வந்து மீடியா மேலே ஒரு பெரிய பாசம் உள்ளவர். நாங்கள் அங்கே இருந்த காலத்துலேருந்து எதாவது பேப்பரில் போட்டோம்னா போடுவாங்களான்னு இருக்கக்கூடியாரு. இப்போ யூடியூப் இதெல்லாம் வந்தோன்னா அவரே களத்தில் இறங்கிட்டார். இப்போ 80 வயசுக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஆக்டிவாக போயிட்டுருக்காரு. அவர் தான் அந்த வந்து எப்படின்னா இந்த மெடிக்கல் இதுன்னு சொல்லுவோம்ல, மிராக்கல்லாம் நடக்கும் பாருங்கள், செத்தவனை வச்சு காசு வாங்குறது இதெல்லாம் நடக்கும் பாருங்கள், இந்த விஜயகாந்த் படத்துலலாம் நடந்துச்சுல, அதெல்லாம் வந்து அதோடைய பிதாமகனே அவர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இது. எப்படி செத்து போனவங்களே புழக்கி வச்சுருவாங்களா? செத்து போனவனு உயிரோட இருக்கான்னு சொல்லி காசு வாங்குறது அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரமணா படத்துல அது சிந்தனை. ஆமாம், அது வந்து முதல்ல நீங்கள் எல்லா ஊர்லேயும் அதை சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஆரம்பமே வந்து பேர் அடிபட்டது. அந்த மாதிரி நான் ஒரு நல்ல மனுஷன் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு வினோத மனிதன். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் சின்ஹால்னு தலைவர் இருந்தார். அவர் கோயம்புத்தூர் வரும்போது ஒரு கிராமத்தில் போய் மோரை கொடுத்து விட்டாங்க. அவருக்கு கொடுத்ததில் கருவேப்பிலை போய் தொண்டையில் சிக்கிச்சு. அவருக்கு அப்பயே 75 வயசு. ஊன்னு மூச்சு இழுத்துருச்சு. நாங்கள் அங்கே இருந்த டைம் கருவேப்பிலை சிக்கி அவ்வளோ இஷ்யூ ஆகுமா? ஆமாம், போய் ஒட்டி பெரிய டேஞ்சருங்க அது. கருவேப்பிலை துகள் போய் தொண்டையில் தூக்கி ஒட்டிக்கிறோம். ஒட்டிச்சுன்னா அவ்வளோதான், உயிர் போயிடும், மூச்சு விட முடியாது. கொண்டு போய் இந்த மகா கணம் பொருந்திய ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணாங்க. உடனே வாஜ்பாய் லைனில் வரான்னு தெரிஞ்சு, அப்போ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கு. பிரைம் மினிஸ்டரே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னொடனே ஐசியூவில் தூக்கி போட்டு இன்னும் 10 நாள் ஆகும் சரி பண்ணுன்னு சொல்லி வச்சதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு மிரட்டி வெளியில் விடுறியா இல்லை உன்னை தூக்கி உள்ளே வைக்கவான்ற ரேஞ்சுக்கு மாட்டிவிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. கருவேப்பிலை ஓட்டுனதுக்கு. இப்படிப்பட்ட மாமனிதர்கள், அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள். அங்கே ஒரு காலத்தில் அவர்கள் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க. கார்பரேட் கம்பெனிலாம் வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு பெரிய ஒரு இது மாதிரியே இருந்தாங்க. கோயம்புத்தூருக்குள்ள கேஜி குடும்பம்னால யாரும் கட்சிக்காரெல்லாம் மிரட்டிலாம் காசு கேட்க முடியாது. அந்த மாதிரியான குரூப்பு இருந்தபோதுனா அவர்களுக்கே செக்கு வச்ச ஆள் யாருன்னா அண்ணாமலை. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறதா அந்த இதில் எழுதப்பட்டிருக்கு. கேஜி குடும்பத்தை மிரட்டி பணம் வாங்கினார். ஏன்னா கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்தளவுக்கு நாயுடுகள் டாமினேஷன் அது எல்லா காலத்துலேயும் உண்டு. தொழிலதிபர்கள் அவங்க தானே, 90% நாயுடுகள் தான் தொழிலதிபர். மில்லு வச்சிருக்கிறது அவங்க தான் அதிகமாக. எல்லாமே மில்லு, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸு, லக்ஷ்மி மில்ஸு. அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் கவுண்டருங்களா? கவுண்டரே சிட்டிக்குள்ளே கிடையாது, ஃபுல்லாக நாயுடு தான். எல்லாம் நாயுடு தான். 90% மெகா இண்டஸ்ட்ரி பூராமே இப்போ 50 வருஷத்துக்கு மேலே அவங்க தான், நாயுடுகள் தான். அந்த இந்த ரோட்டில் எடுத்துட்டிங்கன்னா, அவினாசி ரோட்டில் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே நாயுடு கம்பெனி தான். ஏக்கர் கணக்கில் இருக்கும். அது வந்து மவுண்ட் ரோடு மாதிரி ஏக்கர் கணக்கான இடங்கள் அங்கே. ஜிடி நாயுடு இடம் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பிபிஎல் கம்பெனி இருந்தது, அதுவும் ஒரு நாயுடோட இடம். ஃபேமஸான கல்லூரி இருக்கு, கல்லூரிகள் பூரா அவங்க தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் கல்வித்தரமுக்கு கல்வி, கல்லூரிகள், இண்டஸ்ட்ரீஸு. அப்புறம் நம்ம லட்சுமி மில்ஸு, இல்லை இந்த பக்கம் போனீங்கன்னா பெரியநாயக்கம்பாளையம் பகுதியில் லட்சுமி மெஷின் ஒர்க்ஸு, அதோட யூனிட் 1, 2, 3. அதே மாதிரி லட்சுமி மில்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். பயங்கர ஃபேமஸ் இல்லை? ஆமாம், அதுதான் நம்பர் 1. மில்லுகள் பூராமே நாயுடுகள் தான். அவர் 80% தொழில் அவர்கள் கையில் தான் இருக்கும். 1-2 செட்டியார்கள், பிள்ளைமார்கள், தெலுங்கு செட்டியார்கள், அந்த மாதிரி 1-2 பேர் அவங்க சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியெலாம் எல்லாரும் இருப்பாங்க. கிரைண்டரு, அதில் கிரைண்டரில் பெரிய இண்டஸ்ட்ரி வந்து அவங்க தான். சாந்தி கியர்ஸ்லாம் அவங்க தான், நாயுடு. நிறைய சேவைகள் சேவை செய்கிறதுல அவர்கள் கெட்டிக்கார். சாந்தி கேன்டீன்லாம் இருக்குது. ஏதோ ஒரு கேன்டீன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு 20 ரூபாய்க்கு போடுவாங்க. இன்னும் போட்டுட்ருக்காங்க ஏழைகளுக்காக. பெரிய ஹோட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. நிறையா இந்த மாதிரி சேரிட்டியும் நிறையா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சிட்டி அவர்கள் கண்ட்ரோல். அது ரூரல் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வேறு மாதிரி. 90% கவுண்டர்கள் தான். நாயுடுகள் ரூரலில் இருக்கவே மாட்டாங்க. விவசாயம் சார்ந்ததெல்லாம் கவுண்டர்கள் இருப்பாங்க. விவசாயிகள் தோட்டம் 100 ஏக்கர் 200 ஏக்கர் தோட்டம், துறவு, அது இதெல்லாம் கவுண்டர்கள். இவர்கள் போய் சரி நம்ம சிட்டியில் இருக்கவே அவுட்டரில் தோட்டம் வாங்கணும்னு வாங்க மாட்டாங்க. அவர்கள் வந்து நம்ம தோட்டம் வச்சுருக்கோமே அதை விற்றுட்டு ஏதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு பண்ண மாட்டாங்க. இது வந்து கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தனி கலாச்சாரம் மாதிரி.
ஸோ இப்போ இந்த சின்ன கவுண்டரு, குட்டி கவுண்டரு யாரு, அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை போய் எல்லாத்தையும் மிரட்டி காசு வாங்கணும்னு இப்போ எல்லாமே காண்டில் இருக்காங்க. அவர்கள் நாயக்கர்கள் நினைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டியில் ஜெயிக்கவே விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு செல்வாங்க, பாப்புலேஷனும் ஜாஸ்தி. புரியுதா அவங்களுக்கு? அவர்கள் எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பானவர்கள். ஆமாம், கவுண்டர் நாயுடு 2 பேருமே அதிமுகவுக்கு தான் இருப்பாங்க கோயம்புத்தூரில். ஆமாம், சாதகமாக இருப்பாங்க. பிறர் தான் டிஎம்கேக்கு சார்பாக, அந்த மாதிரியான ஒரு சூழல். ஸோ இதுதான் வந்து நிலைமை. அவர்களை மிரட்டி காசு வாங்கிட்டு அண்ணாமலை பெரிய அளவில் செட்டில், அவர்கள்ட்ட காசு வாங்கல. இந்த லெட்ரு பரபரப்பு எடுத்துன்னு ராஜா என்ன நினச்சிட்டாருன்னா அந்த பழி நம்ம மேலே விழுந்துடக்கூடாது, மாப்பிள்ளை நம்ம தான், சட்டம் என்னது இல்லைன்ற கதையா. மாப்பிள்ளை அவர் தான் அண்ணாமலை, ஆனால் சட்டம் என்னது அப்படின்னு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ராஜா. பாம்பும் சாகணும், தடியும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு போயிட்டு. இல்லை இப்போ வந்து பாஜக வந்து யார் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளனாலும் இப்போ கொங்கு பகுதியில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ மதுரையிலையோ சென்னையிலையோ வலசரவாக்கத்துலேயோ அவங்க அதிகம் இல்லை. ஓரளவுக்கு அவங்க ஒரு திமுகவுக்கு இணையான ஒரு கட்சிங்கிற ரேஞ்சுக்கு கோயம்புத்தூரில் அவங்க வந்திருக்கிறாங்க. அதில் வந்து நாயுடுகளோட பின்னணி இருக்கு. இல்லை, அவர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. நேஷ்னல் லெவலில் என்னென்னா இந்த குண்டு வைக்கப்பட்டது, அதுதான் அது பாட்சாவே உணர்ந்துட்டார் கடைசி காலத்தில். அந்த குண்டு வைத்ததுனால பல தொழில்கள்லாம் நசிஞ்சு போனோடனே அவர்கள் பூரா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முஸ்லீம் எதிர்ப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பாதுகாப்பு மாதிரி அப்படி ஆக்கிட்டாங்க. அதுதானே மெயின் மத அரசியல், அதுதானே இவங்க பண்ணுறதா தான் அவங்க பண்ணுறதா தான். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா குண்டு வைத்து அவர்கள் தொழிலெலாம் நசிச்சு ஒரு 3-4 வருஷம் நிறைய, அது பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் பரவிடுச்சு அது. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த ஊருக்கு போனாலே பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. அப்போ தொழில் நட்டமாயிரும், அப்போ தொழில் எல்லாமே காலி ஆயிரும். அந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கேரளாக்காரன் பூராமே குரங்கு சேட்டுன்னு வருது, குரங்கு சேட்டு. அங்கே தான் வந்து சிகரெட்டு, பீடியிலேருந்து டார்ச் லைட்டு, பேட்டரியிலேருந்து எல்லாம் வாங்குவான். பாலக்காடுலேருந்து கேரளா, நார்த் கேரளாக்காரன் பூராமே சொரனூர்லேருந்து ஒரு பேசஞ்சர் வரும், சொரனூர் கோயம்புத்தூர், பாலக்காடு கோயம்புத்தூர் பேசஞ்சர் வரும். இதில் ஃபுல்லாக வர்றது பூரா பீடி வியாபாரி, சிகரெட் வியாபாரி, பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் கோயம்புத்தூரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் அங்கே கொண்டு போவாங்க. குண்டு வெடிப்புக்கு அப்புறம் ரொம்ப செக்கிங் வரும்போது என்னன்னா அவன் பில்லு போட மாட்டான், எல்லாமே நம்பர் 2 பிஸ்னஸ்ஸு. குரங்கு சேட்டு கடையில் பில்லு தர மாட்டாங்க, சிட்டையில் எழுதி தருவாங்க. அப்போ என்னன்னா போலீஸ் இதை சாதகமாக பயன்படுத்தி ரயில்வே போலீஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களோட காசு பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாம்பு பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் என்னென்னா பாம்பு செக் பண்ணுறேன்னு போலீஸ் பாதி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அங்கே செக் பண்ணுறது, எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது, செக் பண்ணி எங்கே பேக்கை தரேன்னு பார்த்தோன்னு இதுக்கெல்லாம் பில்லு இருக்கான்னு சொல்லி சைடில் மாமூல் வாங்க ஆரம்பிச்சு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மலையாளத்துக்காரங்களை. அதனால டோட்டலாக எதுக்குடா கோயம்புத்தூருக்கு போயிட்டுன்னு விட்டாங்க. அது வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்த பிஸ்னஸ்ஸு என்னாச்சுன்னா இந்த பாம்பு பிளாஸ்ட்டை காரணம் காமிச்சு போலீஸ் வந்து என்ன, அந்த ரயில்வே போலீஸ், ஆர்பிஎஃப்லாம் மாமூல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராக பேகை தர இதெல்லாம் எங்கே கொண்டு போகிறதுக்கெல்லாம் பில்லு இருக்கா அப்படின் போது அவன் என்ன பில்லு வச்சு வியாபாரம் பண்ணுவான், சிகரெட்டு பீடி விற்கிறவன், பிளாஸ்டிக் குடத்தை கொண்டு போகிறவன். அப்போ அவன்கிட்ட மாமூல் போட்டோன்னே இவங்களுக்கு கட்டுப்படி ஆகல, தொழில் நசிஞ்சு போச்சு. எல்லா வகையிலையும் அந்த பாம்பு பிளாஸ்ட்டை பேஸ் பண்ணி, பாம்பு பிளாஸ்ட்டு தான் மட்டும்தான் காரணம் இல்லை, அதை வச்சு பல பேர் ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தொழில் நசிஞ்சு போச்சு, எவனும் வர்றதில்லை. ஸோ அதனால எல்லாரும் வந்து ஒரு வெறுப்பாயிட்டாங்க, முஸ்லீம் வெறுப்பு. இதுதாங்க நடந்ததே தவிர அதில் எல்லாமே பாரதிய ஜனதா பற்றி இப்போ நான் என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் பொதுவாக கோவையை பற்றி அரசியல் தேர்தல் பகுப்பாய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவுண்டர்கள் திமுக எதிர்ப்பில் இப்போ இல்லை, கரண்ட் சிச்சுவேஷனை சொல்ல, பொதுவாக அவங்களுக்கு திமுக எதிர்ப்பில் ஜெயலலிதா மேலே ஒரு இதாக இருப்பாங்க. நாயுடுகளும் தெலுங்கு செட்டியார் மாதிரி தெலுங்கு இது மாதிரி பேசுகிறவங்களும் ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க, தெலுங்கு செட்டியாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஏடிஎம்கே கோட்டையாக அது இருக்குது அப்படின்னாங்க. பாஜக வந்ததுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, வட இந்தியர்கள் இங்கே அதிகமாயிட்டாங்க, குறிப்பாக வந்து அவங்க யார், பஞ்சாபி, ராஜஸ்தானி, அந்த மாதிரி இவங்களே எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஸோ சீக்கியர்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் கோயம்புத்தூர். அவங்க யாருக்கு, இன்னொரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, கோயம்புத்தூரில் உள்ள பாப்புலேஷன் 100 பேரில் 40 பேர் மலையாளிகள். நம்புவீங்களா நீங்கள்? 35% 40% மலையாளி. 40% இருக்காங்க. ஆமாம், தமிழர்களோட பெர்சன்டேஜ் அங்கே கம்மி. 40% ஓட்டுரிமை இருக்காதுல்ல? ஓட்டுரிமை தான், ஓட்டுரிமையோட 40% மலையாளிஸ் அங்கே இருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர் சிட்டி பாப்புலேஷனில் 30% 35% மலையாளி. சரியா? 35% தான் தமிழன். இன்னும் மீதி 30% தெலுங்கு செட்டியார், கன்னட செட்டியார், கன்னடத்துலேருந்து வந்தவர்கள்,
ராஜஸ்தான் ஊட்டி படுக்க அந்த அந்த பகுதி கர்நாடகா இல்லை, அவங்க கர்நாடகா அந்த வழியாக அந்த பகுதி. வந்தவங்க, ஓஹோ. ராஜஸ்தானி, அப்புறம் வடக்கன்ஸ் ஓட்டு காலங்காலமாக இங்கே தங்கியிருக்காங்க. இதுல வட இந்தியர்கள் ஓட்டு பெரும்பாலும் பிஜேபி விழும்ல. அவன் பூராமே பிஜேபி ஓட்டு தான். ராஜஸ்தானிகள் யாருக்கு ஓட்டு போடுவான்? அந்த திமுக ஓட்டு போடுவான், இல்லை அதிமுக போடுவான். மாநில சுயாட்சியை காப்பதற்காக நிமில்கே உதயசூரியன் அப்படியே அவங்க பூரா பிஜேபி தான் கொடுத்துவான், இல்லை காங்கிரஸுக்கு போடுவாங்க. காங்கிரஸ் அங்கே செல்வாக்கா இருந்துச்சு. சிபிஎம்மும் அது ஒரு காலத்துல மலையாளிஸ் வந்து சிபிஎம் ஓட்டு போடுவாங்கல்ல. மில்லு இருந்த காலத்துலங்க, மில்லுகள் இருந்த காலத்துல கம்யூனிஸ்டுகள் திருப்பூர் வரைக்குமே பயங்கர செல்வாக்கா இருந்தாங்க. மில்லுகள்லாம் உடஞ்சோடனே கட்சியும் உடஞ்சு போச்சு. சிபிஎம் சிபிஐ ரெண்டுமே பெருசா டோட்டலாக தொழில், அதாவது தொழிற்சாலைய பொருளாதாரம் இருக்கும்போது அது இருந்துச்சு. இப்போ மதுரையோட ஒப்பிடும்போது சிபிஎம் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் அதிகம் இல்லை, மதுரை மாதிரி ஏரியாவோட. அதான் சொல்றேன்ல, அது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இருந்த காலத்துல இருந்துச்சுங்க. இப்போ கார்பரேட் எக்கனாமி வந்துருச்சு, அப்போ காலி ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக காலியாகி ஒன்றும் இல்லாமல் போச்சு. கடையை மூடிட்டாங்க, பல தேட்டர்களில் இடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தாங்க. ட்ரிப்ளிகேன் ஸ்டார் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ மகால் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் இடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. மில்லெல்லாம் இடிச்சதோட கட்சி முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ பாஜக யாருடைய சப்போர்ட் அங்கே அதிகம்? வட இந்திய லாபியா, நாயுடு லாபியா, கவுண்டர் லாபியா? அது வேற. அதாவது கவுண்டரு நாயுடு வந்து எம்ஜிஆரோட ஆட்கள். அல்ல, இப்போ பிஜேபிக்கு வந்திருக்காங்களே. அதுதான் எம்ஜிஆர் உடைய ரசிகர்கள், எம்ஜிஆர் பின்பற்றாளர்கள். அடுத்து ஜெயலலிதா எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அடுத்து இந்த பிஜேபி இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் பிஜேபி கொஞ்சம் போனது. இப்போ ஏடிஎம்கே வீக் ஆனவுடனே அப்படியே பிஜேபி பாதி ஏடிஎம்கே பாதின்னு இருக்கு. இல்லை, இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ இவருங்க அந்த லெட்டர் பேட் எச் ராஜா அது எழுதலைங்கிறாரு. அந்த லெட்டர் பேடில் தெளிவாக நாயுடு குழும தலைவர்கள் கேஜி குரூப்னு இவ்வளோ அழுத்தமாக போட்டிருக்கிறாங்களே, அந்த ஓட் பேங்க் வந்து பாதிக்காதா? இப்படி அண்ணாமலை இப்படி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சா எனக்கு நமக்கு ஓட்டு போடுறவங்க அவங்ககிட்டே இப்படி பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி வந்தால் அது பாதிக்காதா? நாயுடுகளை கை வச்சிங்க அப்படின்னா ஒரு ஓட்டு விழுகாது, நாயுடு ஓட்டு. ஆமாம், அதுதான் கேட்குறேன். அப்படி அண்ணாமலை அதை அடுத்து அண்ணாமலை நிற்கும் போது தான் தெரியும். அண்ணாமலைக்கு அங்கே சீட்டு கொடுக்கணும், அங்கே நிற்கணும், அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு 2026 தான் தெரியும். அப்போ இது ஒரு அவருக்கு செட்பேக் தான் இந்த விஷயங்கள்லாம். பெரிய செட்பேக்கு. இப்போ நாயுடுகள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் நாயுடு வகையை வச்சுட்டாங்க. யார்? வானதி கவுண்டரு. ஹோட்டல் நாயுடு இருக்காரு யார்? இப்போ ஜாம் பிரெட்டுக்கு இப்போ புறாவுக்கு பெல் அடிச்சாரு, அந்த நாயுடு பவர்ஃபுல்லானவர். ஆனால் பவர்ஃபுல்லானவர் நிர்மலா மேடத்திட்ட ரொம்ப ப்ளீஸிங்காக. ஏங்க அதுக்காக என்ன இதாக பண்ண முடியும்? என்னங்க இப்போ நாட்டோட பார்த்து செய்யுங்க மேடம் அப்படிதான் கேட்க முடியும். மத்திய அமைச்சருங்க அந்த அம்மா இருக்கு, அதுக்கே கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க. அவரை மிரட்டுறாங்கல்ல, அவர் எப்படி ஆப்பு வைக்கிறான்னு பாருங்க. 2026 வைப்பாரு. அப்புறம் அவரை அவங்க ஆளுகளை கை வச்சுட்டா விட்டுருவாங்களா? தெலுங்குலேயே பேசி காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்படியா? ஓ, பிஜேபி டெல்லியில தெலுங்கு லாபிக்கு பெரிய இடம் உண்டு. தெலுங்கு லாபிலாம் கிடையாது. இப்போ வெங்கையா நாயுடு விட்டு கெஞ்சி விடுவாங்க. அப்படிலாம் நடக்கலைன்னு. எப்படி இருந்தாலும் அவன் இந்த டைம் பிஜேபி காலி பண்ணி விட்டுருவாங்க நாயுடு. ஓ, அப்போ அந்த பழைய இது இருக்காது. இப்போ கவுண்டர்கள் ஓட்டு மட்டும் தான் வளர்ப்போகுது. கவுண்டர் ஓட்டு பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் திமுக வந்துடும். இப்போ செந்தில் பாலாஜிலாம் இறங்குறதுனால கொஞ்சம் இதாகும். அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ணாமலைலாம் அவ்வளோதான். அப்போ அவங்க நம்பி இருந்த சமூகமே அவங்களுக்கு எதிராக மாறப்போகுது. அது இந்த இஷ்யூவில் பெரிய லெவலில் இதாக போகுது. இப்போ அண்ணாமலை இதெல்லாம் மறுப்பாரா? இத்தனை நாயுடு குழுமத்தோட தொடர்புன்னு போட்டிருக்கேன், மறுத்துருவாரா? அண்ணாமலை எதை வேணாலும் மறுப்பார், எதை வேணாலும். அண்ணாமலைக்கு என்ன உண்மை சத்தியம் இல்லை, அது ஒரு அறிக்கை விடுவாரா? என்னையை இழிவுபடுத்தி எங்கள் அண்ணன் எச்ராஜாவையும் தொடர்புபடுத்தி வந்திருக்கே, இதெல்லாம் சுத்த போய் கேஜி குழுமம் எச்ராஜா தான் செஞ்சாருன்னு சொல்லி அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க, அண்ணாமலை ஆட்கள். ஆமாம், எச்ராஜா பயந்துட்டாப்புல. போகிற நேரத்தில் நம்மளை வந்து சனி போனம் துணை போகாமல் விடாதுன்னு வாங்கி, சனிக்கிழமை யாராவது செத்துட்டாங்கன்னா ஒரு வீட்டில் சேவல் அறுத்து பாடையில் வச்சு கொண்டு போய், ஏன்னா சனிக்கிழமை சாகிறேன்னா அடுத்து அதே வீட்டில் இன்னொரு பணம் வருது, துணை பணம் வருதுன்னு வாங்கி. அந்த மாதிரி அண்ணாமலை போகிறேன்னு சனி போனமாக நம்மளை காலி பண்ணி விட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்தார் ராஜா. நைட்டு 11 மணிக்கே கூப்பிட்டு, அந்த பையன் லீவில் இருந்திருக்கான், அட்மின் இந்த டைப் பண்ணுறவன், அவனை கூப்பிட்டு தம்பி உடனே வாடா அப்படின்னு சொல்லி வர சொல்லி நைட்டாக ஆகிடுச்சு. நைட்டு 11 மணிக்கு மறுப்பு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் போட்டு விட்டு தம்பி நம்மளை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஆமாம், நேற்று இந்த செய்தி வந்து ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரத்துலேயே அவர் மறுப்பு போட்டார். நைட்டு 11:30 மணிக்கே மறுப்பு போட்டார். அப்போ எச்ராஜாவுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க தான் பரப்பியிருக்காங்க. எச்ராஜாவுக்கு பிடிக்காத ஆள் கிடையாது. அண்ணாமலையே எச்ராஜாவே இவங்க அந்த வேலையை தானே செய்வாங்க. எவனையோ இழுத்து விட்டு எவனையோ கோர்த்து விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி
அண்ணாமலையை ஒழிச்சாகணும், எச்ராஜா பேர்ல அதை செய்யணும். தமிழ் சினிமாவில் செய்கிற மாதிரி. ஆமா, நம்ம எதிரியே அழியணும், நம்ம பேர் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ராஜா பேரை போட்டுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப மன நொந்து போயிட்டார் ராஜா. நான் ஒழிக்கணும்னு நினைச்சாலாம் உண்மைதான். ஆனால் இப்போ நான் அண்ணாமலை அடிமையாயிட்டேன். ஏன்னா குறுகிய காலத்தில் இவ்வளோ செல்வாக்கு படைத்த ஒரு மனிதனாக மாறும்போது நமக்கெல்லாம் அந்த அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லி நானே வந்து மாறி வரக்கூடிய நேரத்தில் இந்த ரவுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் திருந்திடுவாங்க. போலீஸ் விட மாட்டாங்க. இப்போ போலீஸ் விட மாட்டாங்கன்ற ஒன்று திருந்தின காலத்தில் தான் போட்டு பொலன்னு பொழப்பாங்க. நம்ம திருப்பியும் கடலோர கவிதை எழுதுனோம். சத்யராஜ் ரவுடியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பயந்து ஓடுவாங்க. கடைசியில் குடிச்சிட்டு டீச்சர் போனதுக்கப்புறம் ஓவர் போதையிலே வலைக்குள்ளெல்லாம் சுற்றி அடிப்பாங்க போட்டு. அப்போ வந்து இந்த சின்னப்பதாஸ் மேலே அந்த பயமே போயிடும். அது மாதிரி சின்னப்பதாஸ்ன்றது நம்ம ராஜா மேலே இருக்க பயமே போயிடுச்சு. இப்போ ராஜாவுக்கு என்னன்னா நம்மளை வலையில சுருட்டி போட்டு இப்போ வெளுத்துட்டான்னு என்ன பண்ணுறது, நம்ம திருந்தி அண்ணாமலையோடைய சிஷியனாக மாறிட்டான். இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக நம்மளை திருப்பி விட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னா நைட்டு 11 மணிக்கு அந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் பாஜகவினுடைய உள்ள அரசியல், அங்கே நடக்கக்கூடிய கோஷ்டி பூதல், அதை டெல்லி எப்படி பார்க்குது, அடுத்த தலைவராக யார் வருவாங்கங்கிற நிலையில் இப்படி ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கிறது எப்படி பார்க்கணும், கோவையினுடைய அரசியல் தகவமைப்பு எப்படியா இருக்குது, அதை பாஜக எப்படி பயன்படுத்துச்சு, குறிப்பாக 98க்கு அப்புறம் அதுவாக எப்படி மாறிடுச்சு, அங்கே உள்ள நாயுடுகள் தொழிலதிபர்கள் எப்படி இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, இன்னொன்று இவங்களுக்கு என்ன பேக் ஃபயர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஷா அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்பு. அதாவது அந்த கோவை வரலாற்று எடுத்திங்கன்னா பாஷா பேரை எடுக்கவே முடியாது. ஒரு சில பேரெல்லாம் வந்து அண்ணாமலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாஷா, அன்சாரி, அர்ஜுன் சம்பத்து, என்ன இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த கோவையை வந்து இந்த கலாச்சாரம், இந்த வெடிகுண்டு கலாச்சாரம், இந்த பிரச்சனை, இந்த பஞ்சாயத்து, மத கலவரம்லாம் நடந்திருக்கு. இவர்கள் எல்லாருடைய பேரும் இருக்குது அதில். இப்போ என்ன மைனஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ பாஷா உயிரிழந்தார், அவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது. ஸோ மீதி இருக்கவங்க ஜெயிலில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அது வந்து அப்படியே ரைட்டு ஒரு சம்பவம் நடந்ததுன்றது மக்கள் மறந்துட்டாங்க. பாஷா உயிரிழப்புக்கு பிறகு அவ்வளோதான், அது வந்து நீர்த்து போயிடும். நீர்த்து போகும்போது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் நினைத்தது போல் அறுவடை பண்ண முடியாது இந்த முறை. அது ஒரு விஷயம் இருக்குது. அது போக நாயுடுகள் குடும்பத்தில் காசு பறிக்கிற இது கும்பல். அதே மாதிரி நீங்கள் பண்ணாரியம்மன் சுகர் சொன்னீங்களே, இவரெல்லாம் சக்தி குரூப்பு, சக்தி கவுண்டர் இருந்தார்ல, சக்தி மகாலிங்க கவுண்டர், அவங்களாம் பெரிய ஆட்கள்னா மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் காரங்கன்னு சொல்லுவாங்களே. இல்லை, இப்போ அவர் வரலாறு சிறப்பு மிக்க ஆட்கள் அவர்கள். அவர் இந்து மதத்தின் மீது பற்றுதல் கொண்டவர். கொஞ்ச நாள் அவர் இதில் இருந்தார், அப்புறம் அமைதி இதாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அவங்கெல்லாம் பல அரசியல்வாதியை பார்த்தாங்க. அவரெல்லாம் அத்வானி வாஜ்பாயோட நேரடி தொடர்பில் இருந்தவங்க. அதே மாதிரி அம்மையார் இந்திரா காந்தியோட நேரடி தொடர்பில் இருந்தவர் தான் நான் மகாலிங்கம் கவுண்டரு. அவரெல்லாம் பெரிய ஆள். அவர்கள் பண்ண அரசியல் இந்த புள்ளங்கா பையங்கள்லாம் வந்து நம்மளோட காசு கேட்டு வாங்கிடுவானான்னு மிரட்டினாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நாயுடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தொழிலதிபர்கள் எல்லாமே அவங்க எல்லாமே மித்த ஊர் தொழிலதிபர் மாதிரி கிடையாது. கோயம்புத்தூர் தொழிலதிபர்லாம் மேல் லெவலில் ஆளை வைத்திருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த காலத்தில் இந்தியா வளர்ச்சி அடையாத காலத்திலே அவங்க பணக்காரங்க. கார்பரேட் கல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி பணக்காரர்கள் அவர்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனினா அது சக்தி ஃபைனான்ஸ் கம்பெனி, சுகர் கம்பெனினா சக்தி சுகர். பண்ணாரி சுகர்ஸ் வந்து இப்போ இவர்களாக அவர்களான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இவர்கள்டெல்லாம் மெயினாக நாயுடு குழுமங்கள் தான் கோடிக்கணக்கில் வரக்கூடிய, இன்னைக்கு நேற்று இல்லை, கார்பரேட் கல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அவர்கள்லாம் இந்த பொள்ளங்கா பையங்கள்லாம் போய் மிரட்டினான்னா விட்டு வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி விட்டுருவாங்க, நாளைக்கு நசுக்கி தூக்கி போட்டுருவாங்க. நிர்மலா மாமியெல்லாம் ஓட விரட்டுறாங்களா இல்லையான்னு. கண்டிப்பாக இவர்கள் இந்த குழுமத்திட்ட பணம் வாங்குறாங்க. பட் அவங்களுடைய நாயுடு லாபிங்கிறது அதை விட பெருசு. கோயம்புத்தூரில் அவங்களுடைய விஷயங்கிறது மிகப்பெரிய விஷயங்கிறத சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் இது எப்படி நகருது, அடுத்த கட்ட கட்சி, அண்ணாமலை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இது எப்படிலாம் போகும் அப்படிங்கிறத. நீங்கள் அங்கே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருந்து களத்தை சந்தித்தவராய், பாஜகவுக்கு முன்பும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பாஜகவுக்கு பின்பும், இன்னும் சரியாக சொல்ல போனால் வெடிகுண்டுக்கு முன்பு பின்பு ரெண்டையும் நீங்கள் பார்த்தவர். அதாவது ஒன்றுன்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றி ஒரு எம்பி வர்றதுக்கு காரணமாக இருந்தவனே நான் தான் அப்படின்னு கூட நான் சொல்லிக்கலாம், காலத்துக்கு விட்டு. ஏன்னா ஒரு எலெக்ஷனில் 35,000 ஓட்டு வாங்குறாங்க, அடுத்த எலெக்ஷனில் 1,70,000 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிக்குது பிகாஸ் ஆஃப் பாம் பிளாஸ்ட்டு. அதை வந்து டிவியில் தத்ரூபமாக பார்த்து தான் மக்கள் மாற்றி போட்டாங்க. அந்த காட்சிகளே பதிவு செய்து நம்ம ஒரு ஆள் தான், வேறு யாருமே கிடையாது. பத்திரிகை துறையில் எவருமே கிடையாது. நம்ம எடுத்த வீடியோ தான் அது வந்து போச்சு. அதற்கப்புறம் நான் அந்த தேர்தலில் தள்ளி வைக்கப்பட்ட தேர்தல் முன்னாடி 30,000 வெறும் 30,000 ஓட்டு வாங்கினவங்க நம்ம அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன்,
அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த இது டெலகாஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1,70,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிக்கிறார். இந்தியா இது தமிழ்நாட்டிலே அதிக லீடிங்கில் ஜெயிச்சது அவர் தான். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதையும் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில். கண்டிப்பாக. நான் அந்த காலங்கள் வேற, அது முடிஞ்சு விட்டது. அதான் அதான் இல்லை, அதனால தான் உங்களை போன்றவர்கள் இந்த விஷயத்தை வெறுமனே பாஜக அரசியல் பலர் பேசுவாங்க. கோவை பாஜக குண்டுவெடிப்பு, அங்கே இருக்கக்கூடிய பாஜக கவுண்டர் சமுதாயம், பாஜக நாயுடு சமுதாயம், இந்த லிங்கை நம்ம எப்படி அதை புரிஞ்சு பேசணும், அது இந்த அண்ணாமலையினுடைய இந்த லாபிலிருந்து அதை எப்படி தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி தான் உங்களிடம் இந்த விவாதத்தை முன்னெடுத்தேன். பல்வேறு விஷயங்களை நம்ம மக்களுக்கு இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறத தெரிய வச்சிங்க. நன்றி, வணக்கம்.